படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள். இன்று விருச்சிகம் எனும் குப்பை மேடு என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு தன்மை உண்டு. அதுபோல் விருச்சிகம் என்பது ஒரு மோசமான விளைவுகளை கொடுக்கக்கூடிய இடம். அதாவது விருச்சிகம்னா இப்போ ஒரு ஊரில் குட்டை தண்ணி, சாக்கடை தண்ணி, கொசு உற்பத்தி ஆகிற இடம், இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. மனிதன் போய் அமர முடியாத ஒரு இடம், நாற்றம் அடிக்கும் இடம். அந்த இடம்தான் ஜோதிட சாஸ்திரத்தில் விருச்சிகம். இந்த விருச்சிகம் என்ன செய்யும்? யார் ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஒருவருடைய ஜாதகத்தில் விருச்சகத்தில் லக்னாதிபதி அமர்ந்திருந்தால் ஒரு மன நிம்மதியற்ற, எதிலும் திருப்தியற்ற, சந்தோஷமற்ற ஒரு வாழ்வியலையே கொடுக்கும். என விருச்சிகம் அப்பேற்பட்ட ஒரு வீடு. அந்த வீட்டில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடத்தினாலே அது போன்ற பலன்கள் இருக்கும். ஆனால் லக்னாதிபதி அங்கு அமர்ந்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமில்லாத மனநிலை. எப்பேற்பட்ட சந்தோஷமாக வாழ்க்கை இருந்தாலும் அதை திருப்தியாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை என்பது அவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்துவிடும். எப்போதும் ஒரு வெடித்து சிதறும் வெடிகுண்டை போலவே இருப்பார்கள். காரணம் என்னவென்றால் அந்த வீட்டின் தன்மை எப்படி. இதை ஏதாவது குருவின் பார்வை எந்த வகையிலாவது அந்த இடத்திற்கு கிடைத்துவிட்டால் பரவாயில்லை. ஆனால் கிடைக்காமல் லக்னாதிபதியாக அங்கு அமர்ந்து அது லக்னத்திற்கு 6, 8, 12ஆம் இடங்களாக அமர்ந்து விட்டால் வாழ்க்கை சூனியம்தான். என்ன செய்தாலும் சந்தோஷம் இருக்காது. எதை செய்தாலும் திருப்தியற்ற மனநிலையே இருக்கும். ஏன் பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம் என்று நித்தம் கடிந்து கொள்வார்கள். ஏனென்றால் அந்த வீட்டின் தன்மை எப்படி. விருச்சிகம் என்பது ஒரு குப்பை மேடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.